அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாம். இன்று பார்த்திங்கன்னா 5/12/2024 வியாழக்கிழமை, குபேர வியாழக்கிழமைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பணத்தையும் செல்வத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமி இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, இன்றைய நாளில் தான் அபிஜித் அப்படின்ற நட்சத்திரமும் வருது. ரொம்ப ரொம்ப கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. இந்த நாளில் இந்த ஒரு நம்பரை எழுதி நீங்கள் பணம் நகையெல்லாம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும்போது 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வருங்க. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அந்த அளவுக்கு அற்புதமான நாளுன்னு கூட இன்றைக்கி சொல்லலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை இருக்குது, பஞ்சமி இருக்குது, அது கூடவே இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்ற நட்சத்திரமும் இன்றைய நாளில் வருது. பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படின்றது பெருமாளுக்கு உரிய நாள். பெருமாளை வழிபடும்போது மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டதற்கான சமம்தான். 2 தெய்வங்களுமே பணத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய தெய்வம். அதுவும் இன்றைய நாள் குருவாரம், அதாவது குரு பகவானுடைய ஆசீர்வாதம். குரு பார்த்தா கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான நாள், குபேரருக்கு உரிய நாள். இந்த நாள் இந்த நட்சத்திரமும் வந்திருக்கு. அதனால் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தவற விட்டுடாதீங்க. உங்களால் என்ன மந்திரம் தெரியுதோ, கிருஷ்ணருடைய மந்திரம், விஷ்ணு பகவானுடைய மந்திரம் என்ன தெரியுதோ இந்த பர்டிகுலர் டயத்தில் நீங்கள் சொல்லும்போது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி நேத்தி போட்டிருக்க வீடியோவில் முழு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நேத்தி நான் சொல்லியிருக்கிற மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் இன்று பார்த்திங்கன்னா மாலை, அதாவது 5:14 5:38 இந்த 24 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணுங்கள். வழிபாடுனா பூஜைலாம் எதுவும் பண்ண வேணாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் நேரத்தில் தான் இந்த நம்பரை நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இன்று மாலை நேரத்தில் 6 மணிக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சுடுங்க. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே வரீங்க பாருங்கள், உள்ளே வரக்கூடிய செவுறு இருக்குது பாருங்கள், அந்த செவுத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைய தினத்தில் மஞ்சளும் நெய்யும் கலந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி ஸ்வஸ்திக் வரையணும். இன்று உங்கள் வீட்டு நிலவாசல்லேருந்து உள்ள வீட்டுக்குள்ளே வந்த உடனேயுமே உங்கள் கண்ணில் படுத்து பாருங்கள் செவுறு, அதில் ஸ்வஸ்திக் கண்டிப்பாக நீங்கள் வரையணும். மஞ்சளில் பசும் நெய் கலந்து நீங்கள் ஸ்வஸ்திக் வரையலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட நெய் இல்லாத பட்சத்தில் பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் கலந்து மஞ்சளை ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில், அதாவது வெளியிலேருந்து உள்ளே வரீங்க பாருங்கள், அங்கே இருக்கிற செவுத்தில் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைவதன் மூலமாக மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோடைய பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல சக்திகள் அனைத்தும் ஈர்க்கக்கூடிய தன்மை இந்த ஸ்வஸ்திக் உண்டு. இன்றைய தினத்தில் பர்டிகுலராக நீங்கள் இதை வரையும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீடு முழுவதும் இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் இதை மறக்காமல் இன்றைக்கி நீங்கள் எழுதிக்கோங்க, ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சிட்டிங்க இல்லையா, இன்று மாலை நேரத்தில் 5:14 5:38 ஒரே ஒரு முழு கொட்டைப்பாக்கு எடுத்துக்கணுங்க. கண்டிப்பாக கொட்டைப்பாக்கு தான், அதாவது முழுசாக இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கு. பூஜைக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் பாருங்கள், கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம் பாருங்கள், அதுதான். கருப்பாக இருக்கிறது கிடையாது, கொட்டைப்பாக்கு முழுசாக இருக்கும் பாருங்கள், அந்த கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்க. அந்த கொட்டைப்பாக்கில் தான் நீங்கள் இப்போ ஒரு நம்பர் எழுத போகிறீங்க. அதாவது க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பென் மார்க்கர் எது இருக்கோ அதால் 24 அப்படின்ற நம்பரை இந்த கொட்டைப்பாக்கில் நீங்கள் எழுத போகிறீங்க. இப்படி இந்த 24 அப்படின்ற கொட்டைப்பாக்கில் நீங்கள் எழுதி, சப்போஸ் உங்களுக்கு ஒரு 3 இடத்துல வைக்கணும், கல்லாப்பெட்டியில் வைக்கணும், பர்ஸில் வைக்கணும், நீங்கள் பணம் நகையெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும்னா 3 எடுத்துக்கோங்க. 1 மட்டும் போதுன்னா 1 நீங்கள் உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்க. அந்த கொட்டைப்பாக்கில் தான் 24 அப்படின்ற நம்பரை இன்றைய தினத்தில் இந்த பர்டிகுலர் நேரத்தில் நீங்கள் எழுத போகிறீங்க. க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுங்க, ஸ்கெட்ச் பெண்ணாலையும் எழுதலாம். இப்படி அந்த கொட்டைப்பாக்கில் 24 அப்படின்ற நம்பரை எழுதிட்டீங்க. இந்த கொட்டைப்பாக்கை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. வலது கையால் மூடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை 6 முறை, 11 முறை, 21 முறை, உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள். முதல்ல ஒரு 6 முறை ஓம் ஸ்ரீம் நமக, ஓம் ஸ்ரீம் நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம்
ஓம் ரீங் குபேர தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாகா. ஓம் ரீங் குபேர தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாகா. ஓம் ரீங் குபேர தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாகா அப்படின்னு அந்த கொட்டைப்பாக்கை கையில் வச்சு சொல்லிவிடுங்க. முதல்ல மகாலட்சுமி தாயாரோடைய மந்திரத்தை 6 முறை சொல்லிவிட்டு இதை நீங்கள் 6 முறை 11 முறை இல்லைனா 21 முறை நீங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை இந்த கொட்டைப்பாக்கை கையில் வச்சு சொல்லி முடித்ததுக்கப்புறம், அதாவது இந்த நேரத்தில் இன்று மாலை நேரத்தில் வரக்கூடிய 5:14 5:38 இதை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா நீங்கள் இன்று இரவு ஒரு 9-10 மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். அதாவது இந்த கொட்டைப்பாக்கை கையில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம், உங்களுடைய கல்லாப்பேட்டிலையும் வைக்கலாம், நீங்கள் பர்ஸ்லையும் வச்சுக்கலாம். இப்படி இன்றைய தினத்தில் இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் வைக்கும்போது 24 மணி நேரமும் நிச்சயமாக பணம் உங்களை தேடி வரும். 4 திசைகளிலிருந்தும் பணத்தை காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆகர்ஷண சக்தி இந்த ஒரு கொட்டைப்பாக்குக்கு உண்டு. அதனால் இன்றைய தினத்தில் மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்ககிட்ட கொட்டைப்பாக்கு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது. வேணால் இந்த மந்திரத்தை இந்த பர்டிகுலர் டயத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை 21 முறை நீங்கள் சொல்லலாம். கொட்டைப்பாக்கில் எழுதி வச்சாதான் நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு செய்யுங்க. மாதவிடாய் காலத்தில் நீங்கள் செய்யாமல் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள இதை செய்ய சொல்லுங்கள். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.